மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி ரசப்பொடி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரசப்பொடிக்கு சீரகம் 100 கிராம், மிளகு 50 கிராம், கொத்தமல்லி 50 கிராம், வரமிளகாய் 15, கட்டி பெருங்காயம் 4 துண்டு. இதை நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். லேசாக வறுத்தும் போட்டுக்கலாம். வறுக்கணுன்னா தனித்தனியாக தான் வறுக்கணும். நான் பச்சையாக தான் செய்கிறேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை வெயிலில் காய வச்சோ கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணியோ இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். ரசப்பொடி மிக்சியில் கரகரப்பாக அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கரகரப்பாக இருந்தால் தான் நமக்கு அம்மியில் தட்டி போட்ட மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம ரசத்துக்கு போடுறப்ப பூண்டை மட்டும் கல்லில் தட்டி போட்டுக்கலாம். ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வகையான ரசத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தினம் மிக்சியில் போட்டாலும் நமக்கு டைம் ஆகும். சீரக மிளகும் கன்சப்ஷனும் இதில் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக 10 நாளைக்கு ஒருக்கா அரைச்சி இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டான குவான்டிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.